கோவிஷீல்டு மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. ஆமாம். ஏன்னா ஒரு காலத்தில் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் இதை போட்டால் தான் உங்களுக்கு பாஸ்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. இதில் வந்து சார் இப்போ இந்த விவேக் சாரோடைய மரணத்தை பற்றி கூட இப்போ ட்விட்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி வந்து அரசாங்கம் இல்லைன்னு மறுத்துச்சு. இன்றைக்கி இது பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குன்ட்டு. ரெண்டாவது விஷயம் எல்லாம் சொல்கிறது என்னென்னாக்கா, இந்த கோவிஷீல்டுக்கு பதிலாக தமிழ்நாடுன்றது நம்ம பூமி தான் வந்து இந்த சித்த வைத்தியத்தில் வந்து ரொம்ப பேர் போனதாக இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த போதி தர்மரை பற்றி நீங்கள் 7ஆம் அறிவு படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கேருந்து சீனாவில் போய் ஒரு மருத்துவ வல்லுநராக இருக்கிறாரு. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த குப்பைமேனின்னு சொல்லுவோம், ஸ்கின் சம்மந்தப்பட்டதுக்கு, கீழாநெல்லி, மஞ்சக்காமலாம், அது போன்ற எல்லா விஷயமே தமிழ்நாட்டிலே இருக்கும் பொழுது இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் வந்து அதற்கான ஆய்வு செஞ்சு அதை வந்து நீங்கள் ஊக்குவிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவிர்த்துக்கலாம். இது வந்து நோய் வருவது இயற்கை. இந்த வாகனத்தில் எங்கே போனாலும் வந்து ப்ரெஸ்ஸு, போலீஸு, இபின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இனிமேட்டு ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. நீ போட்ட சீன்லாம் இவ்வளோ காலத்துக்கு இனிமேட்டு அதை செய்யாதான்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. தெரிஞ்ச ஒரு ஆள் சார், அவன் கல்யாணம் முடிச்சிருக்க பொண்டாட்டியோட தூரத்து சொந்தம் ஒரு ஆர்த்து போலீஸான். இவன் வந்து இவனுடைய பைக்கில் வந்து போலீஸ்னு போட்டு ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்கான். என்னடா வேலை செய்யணும், ஒரு வேலையுமே செய்யல. சரி, இப்போ அதை தாண்டி தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நிர்மலா தேவி அவங்களுக்கான தண்டனை டீட்டெயில் சொல்லுங்க. ஸோ நிர்மலா தேவிக்கு வந்து இப்போ சார் அது என்ன குற்ற பின்னணின்னு இருக்குல்ல சார், படிக்க வந்த மாணவ பிள்ளைகளை வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுவதற்கான வேலையை வந்து இந்த ஆசிரியர் செஞ்சுருக்கிறாங்க. பல முக்கிய புள்ளிகளுக்கு இந்த மாதிரியான வேலை செய்வதற்கான விஷயம் செஞ்சுருக்காங்கன்றது ஒரு கடுமையான ஒரு எதிர்வலை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாடே ஒரு இப்படியும் நடக்குமா, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய குருக்களே இந்த மாதிரி செய்கிறாங்க. குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பணத்தை வச்சு ஏழை பெண்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி விஷயம் செஞ்சுருக்காங்கன்ட்டு இன்றைக்கு அந்த விஷயத்தில் சார் அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, குற்றவாளி தான்ட்டு. ப்ளஸ் 2.25 லட்சம் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நெல்லையில் வந்து அந்த பஞ்சாயத்து அதுவும் ஒரு மிக கொடுமையான ஒரு என்ன சாதிய வன்கொடுமை தான். அது சாதி வன்கொடுமை கிட்டத்தட்ட அது போல தான் சார். அதாவது அவங்க வந்து ஊரில் இருக்க ஒரு வயல் கோயில் நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து வேலை செய்கிறாங்க. அந்த இடத்தை கொடுக்க சொல்லி ஊர்க்காரவங்களாம் சேர்ந்து கேட்குறாங்க. அதற்கு அவங்க கொடுக்கலன்னு ஒன்று என்ன பண்ணுறானுங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது 2024 கூட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற கேஸ் இன்னும் இருக்கு. நாட்டாம, அந்த நாட்டாம பேர் சொன்ன நாட்டாம பேர் வந்து இளையராஜா. இன்னும் ராஜாவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. காலில் விழுக, எல்லாத்தையும் காலில் விழு அப்படின்றாரு. இந்த அசுரன் படத்துல அதே காட்சி அமைப்பு தான் சார். காலில் விழுந்து 10,000 ரூபாய் பணமும் கொடுக்கணுமா? இல்ல சார், இந்த இடத்த ஸ்கொயரா வைக்கிறாங்க பாருங்க. இந்த பிரச்சனை எங்க வரைக்கும் போகுது பாத்தீங்களா? இல்ல சார், ஸ்கொயரா ஜி ஸ்கொயர் இல்ல, நான் சொல்லல சார். இந்த ஸ்கொயர்னு இடத்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே இவனுக்கு இந்த மாதிரி பண்றது தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது ஜாஃபர் சித்திக் என்ன டெவலப்மெண்ட்? ஜாஃபர் சாதிக் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுடைய அவர் என்ன சொல்கிறாங்க சார், மன்னன் இல்லையா, போதை கடத்தல் மன்னன், விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் பேருன்ற மாதிரி போதை கடத்தல் மன்னன் வச்சிருக்கிறாங்க. மாஸ்டர் மைண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே அவர் மாஸ்டர் மைண்டான்ற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் ஒரு கருவி, ஒரு குருவி. அவன் வந்து இந்த குருவி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதற்கு பின்புலம் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவோட என்சிபி உள்ளே வந்திருக்கிறாங்க சார். அவங்க உள்ள வந்து இந்தியாட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன சொன்னால், தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க அந்த போதைப் பொருளை விநியோகம் பண்ணியிருக்கிறான். இதில் யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள்னால் அரசியல்வாதியோட மிக முக்கியமான புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சினிமா துறையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ட்ரக் இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆனதை தாண்டி வேர்ல்டு வைஸ் போயிடுச்சு. 100 அவசர உதவிக்கு அழைக்கும் 100 இன்னைக்கு வேலை செய்யலையா சார்? இவங்க 100 ஜகான்னு நினச்சிட்டாங்க போட்டு என்ன. ஆனால் 100 இன்னைக்கு செயல்படலன்னு சொல்லி எல்லா சேனல்லையும் செய்தி வருது சார். எனக்கு தெரிஞ்சு 100 3 வருஷமாக செயல்படல. தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு தெரியல. ஆனால் அவசரத்துக்கு கூப்பிட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆத்திரத்துக்கு கூப்பிட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க. காவல்துறைக்கு ஒரு பாராட்டு விழா தான் வைக்கணும். அதுக்கு மன்னார்குடியில் ஒரு மன்னார்குடியோடைய அரசு பொது மருத்துவமனையில், மன்னார்குடினாலே பிரச்சனை தான். மன்னார்குடினாலே பல மாற்றங்கள் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் ஜிஹெச், அதாவது சார் ஊர் முழுக்க கஞ்சா, மெத்து, சாராயம் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது, பல நோய் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் போய் நம்ம சரி செஞ்சு வரலாம், மருத்துவமனைக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நாங்கள் போகிறாங்கனாக்க, அங்கே ஒருத்தன் போதையை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சேரு டேபிள்லாம் அடித்து உடைக்கிற நர்ஸு டாக்டர் தெரிச்சு ஓடுறாங்க. யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், சாராயம் குடிச்சிட்டு இப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக செயல்படுறது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்து இந்த மாதிரி. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக
கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் வருது அதை பற்றியும், அதுக்கப்புறம் நிர்மலா தேவி அவங்களுடைய தண்டனை விவரங்கள் அது பற்றியும் பேசுவோம். அதுக்கடுத்து ஜாஃபர் சதிக் கேஸில், அந்த ட்ரக் கடத்தல் கேஸில் இன்றைய நிலவரம் என்ன அப்படின்றதையும் பேசுவோம். இப்ராஹிமோட. வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் சார். சொல்லுங்கள் இப்ராஹிம். சார் நீங்கள் தான் சார் முதல்ல சொன்னீங்க. கோவிஷீல்டு மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. ஆமாம். ஏன்னா ஒரு காலத்தில் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் இதை போட்டால் தான் உங்களுக்கு பாஸ்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. கரெக்டாக சார்? பாஸ் நீங்கள் வெளியில் போகணுன்னா கோவிஷீல்டு போட்டுக்கணும் அப்படின்ட்டு சர்வதேச நாடுகள் என்ன முன்னெடுப்பு எடுத்துச்சோ தெரியல. இந்த மருந்தை முறையாக ஆய்வுபடுத்தி இதோடைய சைடு எஃபெக்ட் என்ன, இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதோடைய எதிர்வினை என்ன டெவலப்மெண்ட்னா, ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் தான் இந்த இது தயாரிக்கப்படுது. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராஜெனகா அப்படின்ற ஒரு 3, இது ரெண்டும் இங்கிலாந்து பேஸ்டு கம்பெனி, அதுக்கப்புறம் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்றது பூனே பேஸ்டு கம்பெனி, இந்தியன் பேஸ்டு. இவங்க 3 பேரும் இந்த கொலாபரேஷனில் தான் அந்த மருந்து உருவாகுது. உருவாகி இதை வந்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே மக்கள் டோசேஜ் வந்து போட்டாச்சு. போட்ட சில நாட்களில் குறிப்பாக இங்கிலாந்தில் வந்து நிறைய பேர் இந்த கம்பெனியை எதிர்த்து கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, த்ரோம்போசிஸ் அப்படின்ற ஒரு அதாவது இரத்த உறைவு நோய். அது த்ரோம்போசிஸ், அந்த இரத்த உறைவு நோய் வந்து மூளையில் சிறிய இடங்களில் ரத்தம் உறைஞ்சிருது. உறைஞ்சா என்ன சார்? உறைஞ்சா டெத்து, அவ்வளோதான். ஒன்று பர்மனன்ட் கோமா. இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால இது நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. நீதிமன்றம் இந்த நிறுவனங்கள்கிட்ட கேட்டு, ஆமாம் இது வந்து இந்த நோயை இந்த இரத்த உறைவு நோயை வந்து இது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத முதல் முறையாக ஓப்பனாக கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்காட் அப்படின்றவருடைய மனைவி, அவர் ஸ்காட்ன்றவர் 2 குழந்தைகளுக்கு அப்பா, அவர் இறந்து போயிருக்காரு. அவங்க மனைவி தொடுக்கிற கம்ப்ளைண்ட் தான். கம்ப்ளைண்ட்டில் இந்த கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து நிறைய பேர் கொடுத்தா. அப்போ அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிங்க, ஒரு அப்பாலஜைஸ், ஒரு மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் எங்களுடைய இந்த மருந்துனால தான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆமாம், ஒன்ஸ் மூளையில் ரத்தம் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே கோமா டெத்து தான். இப்படி தான் வந்து போய் சேர. நிறைய பேர் இந்த பிரெயின் டெட் ஆர்கன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கும் இப்போ மேபி அதை இப்போ தானே நேற்று டெலிகிராஃப், லண்டனை சேர்ந்த டெலிகிராஃப் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் தான் இந்த உலகம் ஃபுல்லும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க இந்த கம்பெனி போய் கொடுத்துருக்குது. ஆமாம், எங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோன்றாங்க. நான் இந்த என்ன சொல்கிறது, இந்த த்ரோம்போசிஸ் சிண்ட்ரோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம், இந்த ரிஸ்க்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீதிமன்றம் வந்து நிச்சயமாக அவங்க வந்து கேட்டிருக்கிறது ஒரு மன்னிப்பு, ஒரு நியாயமான இழப்பீடு, இது ரெண்டையும் கேட்டிருக்காங்க. நீதிமன்றங்கள் இனிமேல் உலகம் ஃபுல்லாக உள்ள நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான இந்த வழக்குகள் அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சார், இப்போ இந்த விவேக் சாரோடைய மரணத்தை பற்றி கூட இப்போ ட்விட்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி வந்து அரசாங்கம் இல்லைன்னு மறுத்துச்சு. இன்றைக்கி இது பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குன்ட்டு. 2வது விஷயம் எல்லாம் சொல்கிறது என்னென்னாக்கா, இந்த கோவிஷீல்டுக்கு பதிலாக தமிழ்நாடுன்றது நம்ம பூமி தான் வந்து இந்த சித்த வைத்தியத்தில் வந்து ரொம்ப பேர் போனதாக இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த போதி தர்மரை பற்றி நீங்கள் 7ஆம் அறிவு படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கேருந்து சீனாவில் போய் ஒரு மருத்துவ வல்லுநராக இருக்கிறாரு. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த குப்பைமேனின்னு சொல்லுவோம், ஸ்கின் சம்மந்தப்பட்டதுக்கு, கீழாநெல்லி, மஞ்சக்காமலை, அது போன்ற எல்லா விஷயமே தமிழ்நாட்டிலே இருக்கும் பொழுது இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் வந்து அதுக்கான ஆய்வு செஞ்சு அதை வந்து நீங்கள் ஊக்குவிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவிர்த்துக்கலாம். இல்லைங்க, இது வந்து நோய் வருவது இயற்கையோ செயற்கையோ ஏதோ வருது. இதை எதிர்கொள்வதற்கு இப்போ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும். இதுதான் வந்து பேசிக். இதை தான் பலர் சொன்னாங்க. எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான மெடிசனை நீங்கள் உண்டு பண்ணுங்க, அதற்கு மாறாக நீங்கள் வந்து வேக்சின் போட்டு இதை வந்து சரி பண்ண முடியாது. வேக்சின்றது மனிதர்கள் அது ரொம்ப குறுகிய காலத்தில் நிறைய ஆய்வு செய்து, பல வருடங்கள் ஆய்வு செய்து, உங்களுக்கு அந்த அனிமலில் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேபில் டெஸ்ட் பண்ணி, அனிமலில் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எலிகிட்ட டெஸ்ட் பண்ணி, குரங்கிட்ட டெஸ்ட் பண்ணி, மனிதன்கிட்ட டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு வரணும். இவ்வளோ நாள் நடந்தால் தான் வந்து அது ப்ராசஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன இதோட சைட் எஃபெக்ட் என்ன எப்படின்லாம் தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு அவகாசம் இல்லை அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் புஷ் பண்ணாங்க. பட் இன்றளவும் வந்து இப்போ யாரும் வந்து வேக்சின் போட்டவனுக்கே திருப்பி வந்துச்சு.
வேக்சின் போட்டு பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. இல்ல இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இனிமே இதோட ஆய்வுகள் இனிமே தான் தொடங்கும். ஒரு பெரிய பூகம்பத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ற ரெடியா இருக்கணும். அதே சமயத்துல சார் இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னீங்கல்ல சார், காலங்காலமா ஆதி காலத்துல இருந்து நம்மால் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பழைய சோறு. நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலைல சின்ன வெங்காயத்தோட சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ எதிர்க்கு வருதுன்றாங்க. நான் தான் சொன்னேன், நம்மள ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் நம்ம இப்படி சயின்ஸாவும் பார்க்கணும். இல்ல சார், இன்னைக்கு உள்ள உங்களுடைய சோறு இருக்குல்ல, அதை நீங்க பாத்தீங்கன்னாலே அதுல எவ்வளோ பாய்சன் இருக்கும். உரம்ன்ற பேர்லையும் பூச்சிக்கொல்லி மருந்துன்ற பேர்லையும் அதுல எக்கச்சக்கமான பாய்சன் இருக்கு. எல்லாம் இந்த பாய்சன் சைக்கிள் வந்து உள்ள போயிடுச்சு. இதுலேருந்து மீட்டு வர்றதுன்றது ரொம்ப. அதுக்கு தான் சார் நான் சொன்னேன், இது மண்ணை பற்றி, மண் வளத்தை பற்றி, மக்களை பற்றி, நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்த நபர் நம்மளை ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் டெல்டாக்காரன் விவசாயக்காரன் சொல்லிட்டு நீ செருப்பு போட்டு வயக்காட்டில் காங்கிரீட் போட்டு இறங்கினா உனக்கு என்ன தெரியும்? இதைத்தான் ஊசி தான் போட சொன்னோம். அதுக்கு மோடி சொன்ன மாதிரி பேசாம விலைக்கு எதிரி கை தட்டி போயிருக்கலாம். இந்த மாதிரி சைடு எஃபெக்டாவது வராமல் போயிருக்கும் சார். இப்போ அதே மாதிரி முதல்வர் இப்போ ஓய்வு எடுக்க போயிருக்காரு. அது இதுல இன்னொரு பேச்சும் வருது, முதல்வர் வந்த பிறகு தான் இ பாஸ்லாம் கொடுக்குறாங்களா சார்? அது வரைக்கும் கொடுக்கல. 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அவர் சென்னைக்கு வந்த பிறகு ஊட்டி கொடைக்கானல் போவர்களுக்கு இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது என்ன சார்? இல்லை, நீதிமன்றம் சொன்னது இதை உண்மையிலே வரவேற்கலாம். ஏன்னா இது கட்டணம் கிடையாது, ஒரு டேட்டா வேணும் நமக்கு. ஓகே, இவ்வளோ எத்தனை வாகனங்கள், எது மாதிரியான வாகனங்கள், எவ்வளோ மக்கள் தொகை இந்த சம்மரில் ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை வைத்து தான் அந்த நகரத்தை கட்டமைக்கிறதுக்கும் எதிர்காலத்தில் திட்டமிடுறதுக்கும் இப்போ இந்த டைமில் இவ்வளோ டூரிஸ்ட்டை நம்ம அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு. ஏன்னா அது சின்ன ஊர், பார்க்கிங்கே இடம் இருக்காது. ஊட்டியில் நான் வந்து ஸ்டோரி பண்ணும்போது சார் இங்கே பார்க்கிங்கே இல்லை, எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட். அந்த சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வெள்ளி சனி ஞாயிறு கேரளாவிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து எங்கள் ஊரையே குப்பமேடாகிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு அது பழக்கம் இருக்கு. ஆமாம், அப்படி அப்படியே குடிச்சிட்டு அப்படி அப்படியே போட்டு போகிறது. இதை நாங்கள் வந்து வாலண்டியர்ஸாக நாங்கள் ஊட்டிக்காரங்களாம் சேர்ந்து எங்களுடைய வேலையை சனி ஞாயிறில் விட்டுட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். எத்தனை பேர் போகிறாங்க, இந்த வாகனங்கள்லாம் அந்த இயற்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை வைத்து திட்டமிடுவதற்கு நம்மளுக்கு வந்து இந்த தகவல் தேவை. அந்த அடிப்படையில் தான் இ பாஸ் கேட்டிருக்காங்க. இதை வச்சு வேற எதுவும் திட்டம் போட மாட்டாங்க. வேற எதுவும் திட்டம் போட மாட்டாங்க. காசு போன வாட்டில அந்த இ பாஸை வச்சு பயங்கரமா சம்பாதிச்சு. இல்லை, இது ஃப்ரீ பாஸ் தான் நினைக்கிறேன். இட் ஹஸ் நோ லஞ்சம்லாம் கொடுத்து இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பியூர் ஆய்வுக்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இது குறிப்பாக அந்த இ பாஸ் விவகாரத்தில் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் சார், இந்த வாகனத்தில் எங்கே போனாலும் வந்து ப்ரெஸ்ஸு, போலீஸு, இபின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இனிமேட்டு ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னையோட முடிஞ்சு போச்சு, நீ போட்ட சீன்லாம் இவ்வளோ காலத்துக்கு, இனிமேட்டு அதை செய்யாதான்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம் சார். ஏன்னா அது இல்லை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா காவல்னு ஒரு போலீஸ்னு போட்டுக்கலாம். முதல்ல போலீஸ்காரன் அதை பிடிக்கணும். சரி, போலீஸ்னும் போது அது ஒரு பப்ளிக் வெஹிக்கிள். கரெக்டு. பப்ளிக் வெஹிக்கிளில் வந்து எப்படி ஒரு பிரைவேட் டூ வீலரில் போலீஸ்னு போட்டிருந்தா சரி போலீஸ்காரன் புள்ள போல இருக்கு, இல்லை போலீஸ்காரன் புள்ள இருக்கு அப்படின்னு போலீஸ்காரன் வந்து கேஸ் போட மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சார், அவன் கல்யாணம் முடிச்சிருக்க பொண்டாட்டியோட தூரத்து சொந்த ஒரு ஆள் போலீஸ். இவன் வந்து இவனுடைய பைக்ல வந்து போலீஸ்னு போட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். என்னடா வேலை செய்யணும், ஒரு வேலையுமே செய்யல, வாடகை வருது வாங்கி சாப்பிட்டு சுத்திக்கிட்டு இந்த மாதிரி பல நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த குற்ற சம்பவங்கள் இருக்குல்ல சார், அந்த கஞ்சா போதைப் பொருள் கடத்துறதா இருக்கட்டும், ஆக்சிடென்டா இருக்கட்டும், சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னாக்கா இந்த மாதிரி இவங்க போட்டுட்டு பிரஸ் போட்டுக்கிறதுல என்ன உங்களுக்கு எல்லாம் வருது என்ன என்ன நீங்க வந்து அப்படியே பிரஸ் வந்து எதுக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பப்ளிக் ஈவெண்ட் நடக்குது, அந்த பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு கவர் பண்ண போகணும். கவர் பண்ண போகும்போது டிராஃபிக் அதை எல்லாரையும் போட மாட்டாங்க. இல்லை ப்ரெஸ்ஸுன்னும் போது எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க, நான் அதை கவர் பண்ண தான் போகிறோம் அப்படின்னும் போது அதற்கு தான் ப்ரெஸ்ஸுன்னு பயன்படுது. இனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி கார்டை காமிச்சிக்க, இந்த வாகனத்தில் ஓட்டுனா நீ ஓட்டுறதை பார்த்து ஊரே ஓட்டுது, இதனால வந்து நிறைய வாகனத்தில் நல்ல விஷயம்ன்றேன் நான். போலீஸு வக்கீல் போட்டு என்ன பண்ண போகிறேன், போலீஸ் எதுக்கா வக்கீல் போட்டுக்கணும், எதுக்கா இது இம்சை இவனை பிடிச்சிட்டு அப்படின்றது போலீஸை ஏமாற்றுவதற்கும் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க தான் இது பயன்படுத்தி ஒழிஞ்சு வேற எந்த இதுக்கும் பயன்படல. உள்ளபடி நிறைய இப்ப ஊடகவியலாளர்கள் இல்லாம நிறைய பேர் பிரஸ் ஓட்டிட்டு சுத்துறாங்கல்ல சார். ஆமா, அத முதல்ல மாத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஏங்க பிரஸ். ஆமா, நானும் தான் பிரஸ். என்ன பிரஸ்ங்க, நான் பத்திரிக்கை அடிக்கிறேன்ல, பிரிண்டிங் பிரஸ். அந்த மாதிரி அது பிரஸ் தொல்லை ஜாஸ்தி தான். ஆமா, பிரஸ்ஸோட மரியாதையே கெடுத்து. இது ஆக்சுவலா இது எல்லாருக்கும் பொருந்தும். முதல்ல காவல்துறைக்கு இது போடணும். காவல் போலீஸ்
தனியார் வண்டியில போடக்கூடாது இல்ல, அது சட்டவிரோதம். கரெக்ட். அது இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். நீங்க அரசுன்னு போட்டு அந்த கவர்மெண்ட்க்கு ஜீன் போட்டு நம்பர் பிளேட் போட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பிரைவேட்ல நான் வந்து அரசுன்னு போட்டு ஓட்டுவாங்களா? அனுமதிக்கல. அரசு வண்டிக்கு தான் அரசு வண்டி. ஜீன் போடுறதும் மேல கொண்டு வைக்கிறதும் வேலைக்கு ஆகாது சார். இப்போ அதை தாண்டி தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஆமா, நிர்மலா தேவி அவங்களுக்கான தண்டனை டீடைல் சொல்லுங்க. ஸோ நிர்மலா தேவிக்கு வந்து இப்போ சார் அது என்ன குற்ற பின்னணின்னு இருக்குல்ல சார். படிக்க வந்த மாணவ பிள்ளைகளை வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுவதற்கான வேலையை வந்து இந்த ஆசிரியர் செஞ்சிருக்கிறாங்க. பல முக்கிய புள்ளிகளுக்கு இந்த மாதிரியான வேலை செய்வதற்கான விஷயம் செஞ்சிருக்காங்கன்றது ஒரு கடுமையான ஒரு எதிர்வலை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாடே ஒரு இப்படியும் நடக்குமா, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய குருக்களே இந்த மாதிரி செய்கிறாங்க. குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பணத்தை வச்சு ஏழை பெண்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி விஷயம் செஞ்சுருக்காங்கன்ட்டு இன்றைக்கு அந்த விஷயத்தில் சார் அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, குற்றவாளி தான்ட்டு. ப்ளஸ் 2.25 லட்சம் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இதில் எந்த ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டதுன்னா இவங்க யாருக்காக இதை பண்ணாங்க அந்த அது அவங்களோட கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக வந்தது. ரொம்ப பெரிய இடம், அரசுல ரொம்ப முக்கியமான இடம், ஒன்று எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு அரசு வேலை, நிரந்தர வேலை, நீங்க வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனால் பர்மனெண்ட் ஆக்குறது, இது மாதிரி கல்லூரி தொடர்பாக தான் இவங்க அந்த ப்ராமிசஸ்லாம் இருந்தது. அப்ப யாருக்காக இவங்க பேசினாங்க? அந்த பெரும்புலி எங்க? அந்த பெரும்புள்ளி வழக்கம் போல சேஃபர் சைடா எல்லாமே ஊரை விட்டு கிளம்பி ஜாலியாக இல்லை. பட் அதை இங்கே மென்ஷனே ஆகலை இல்லை, அவரும் இதில் இன்வால்வ்டு தானே. ஆமாம் சார், அவங்களுக்காக தானே சார் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செய்ய சொல்கிறதே அவங்களுக்காக. இவங்க வேற வழிவகை இல்லாமல் இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. நிர்மலா தேவின்றது ஒரு டூல், ஒரு கருவி. அது மாதிரி எத்தனை கருவிகள் இங்க தமிழ்நாட்டில் இயங்குச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க பேசின ஆடியோ மட்டும் லீக் ஆகி அது பரபரப்பை ஏற்படுச்சு. அவங்க வந்து சரி ரைட், அவங்க பண்ணது குற்றம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பட் குற்றத்துக்கு யாருக்காக அந்த குற்றத்தை பண்ணாங்க? இது எண்ட் ரிசல்ட் யாரு? எண்ட் கன்சியூமர் யாரு சார்? அவரை பத்தி எந்த இதுவுமே இல்லைல்ல. இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் தொடர்கதையாக மறைக்கப்படுது. நீங்க பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், இந்த காசின்னு ஒருத்தன் மாட்டினா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பெண்களை அபியூஸ் பண்ணான். இவன் ஒருத்தன் 400 பெண்கள், நான் ஒரு 500 பெண்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா? இவெல்லாம் யாருக்காகவோ செய்கிறான் ஒருத்தன். இவனை வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த பெரும்புள்ளிகள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தொடர்ந்து வந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல. இதற்கு என்ன விடிவு காலம்? இப்போ நீதிமன்றம் அந்த ஆங்கிள்லையும் அதை எடுத்துருக்கணும்ல. யாருக்காகமா நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு யார் சொன்னா? அடுத்தது நிச்சயமா அந்த பெரும்புள்ளிலேருந்து வந்திருக்காரு, அதுலேருந்து இன்னொருத்தர் வந்திருக்கும், கண்டிப்பா இன்னத்துலேருந்து இன்னொருத்தர் வந்திருக்கும். அந்த மாதிரி சீக்கிரட்டாக தான் இது நடத்தப்படுறாங்க. இவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க? அந்தாள் எங்க? அந்தாள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாரு? அந்தாள் எங்க? அந்தாள் யார்கிட்ட பேசினார்? அந்தாள் எங்க? இந்த மொத்த செயினை எடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லை. கொலை செய்வதை விட கொலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு தான் அவங்களும் குற்றவாளின்னு சொல்றாங்க அரசாங்கம். அதே போல இப்போ இந்த பாலியல் தொழிலுக்கு மட்டும் எப்படி சார்? இப்போ வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் இச்சையின் பேரில் அவன் செய்ய வைக்கிறான், அவனை தூக்கி இருக்கணும், அந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு. கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது தெரிந்தே கோட்டை விட்டுல நீதிமன்றமோ வழக்கறிஞர்களோ அது கோட்டையெல்லாம் உள்ள அவங்களுக்கு. இப்போ நம்ம பேசுகிறதுக்கு நமக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியும்ல. பட் அது எங்கே, அந்த பார்ட் எங்கே, அதை ஏன் இவர்கள் வெளி உலகத்திற்கு சொல்லவில்லை அப்படின்றது தான். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வந்து நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அது நடைமுறைக்கு சாத்தியம்னு நினச்சிட்டு அட்லீஸ்ட் இவங்களுக்காவது வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை காலங்காலமாக பெரும்புள்ளிகள்லாம் இந்த தவறு செஞ்சு தப்பிச்சுட்டே போகுமா? பெரும்புள்ளிகள் இனி வரும் காலங்களில் அரசு எல்லாமே அரசு தாங்க. அரசாங்கம் இப்போ இது இவங்களுக்கு வந்து எதிராக வழக்காடி இருப்பது அரசு தான் வழக்காடி இருப்பாங்க. அவங்க வந்து தாங்க கேட்கணும் இவங்கள்ட்ட. கண்டிப்பாக சார். ஆனால் யார்கிட்ட பேசுனீங்க, யாருக்காக பண்ணீங்க, அந்த டீட்டெயில் எங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் இணைத்தாதான் இது ஒட்டுமொத்த சமுதாயமும் ஓகே, இப்படி நம்ம ஊரில் நம்ம குழந்தைகளுக்கு இனிமேல் இது மாதிரி நடக்காது, நடந்தால் இந்த நீதிமன்றமும் அரசும் எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லையே. இல்லை அந்த அம்மா ஒரு டூல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி தானே எல்லாரும் சிந்திப்பாங்க. அதை விட்டாங்களே இவங்க. 1000 கோடி கொள்ளடிச்சாலும் வெளிநாட்டில் போய் ஜாலியாக இருக்கலாம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு குற்றவாளி கூட சொன்னாலும் சார், இந்தியாவுக்கு போனாக்கா என்ன தவறு வேணாலும் செய்யலாம், பணத்தை குடிச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அப்துல் கசாப் நினைக்கிறேன் சார், இந்த தாஜ் ஹோட்டலில் வந்து தீவிரவாதி தாக்குதல் நடத்துகிறப்ப அவன் சொன்ன வாக்குமூலம் அதுதான், இந்தியாவுக்குள்ளே பணம் இருந்தால் போதும், என்ன வேணாலும் செய்யலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ இன்னமும் இப்படி ஒரு முன்மாதிரிகள் போய்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக. அதற்கு அடுத்தது சென்னையில் ஒரு கொலை நேற்று நடந்திருக்கு. ரொம்ப மோசமான செயல் சார். அது வில்லிவாக்கம் ராஜா தெருவை சேர்ந்தவர் ராஜா என்ற நபர் வந்து வில்லிவாக்கத்தில் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க சார். அது அங்கே மட்டும் இல்லை சார், இன்றைக்கி இப்போ திருச்சியில் கூட ஒரு அதிமுகவுடைய கவுன்சிலருடைய பையனே அதே மாதிரி வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த கொலை வந்து உடம்பை தனியாக தலையை தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு நேற்று நைட்டு ஒரு கொலை. இது வந்து நேற்று நைட்டு. அதற்கு முன்பு ஆவடியில் 2 டபுள் மர்டரு நம்மளே பேசணும். ஆமாம் சார். ஓகே. இன்னைக்கு 2 கொலை. இன்னைக்கு 2 கொலை இல்லை சார், 4 கொலை நடந்திருக்கு தொடர்ச்சியாக. இந்த கொலைகள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து தகப்பனே வந்து கூப்பிட்டு போயிட்டு அவருடைய பெண்ணை வந்து கழுத்தறுத்து போட்டார்.
தலையை துண்டாவே எடுத்துட்டாரு. தலையை துண்டா எடுத்து அவர் வெட்டிட்டார். இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் உடம்பு வெட்டிட்டு தலையை கொண்டு போய் விட்டுருக்காங்க முன்போகை காரணமாக. இந்த அதிமுகவுடைய கவுன்சிலருடைய பிள்ளைய வந்து இன்னைக்கு வந்து திருச்சியில் அதே மாதிரி வெட்டி கொண்டிருக்காங்க. ஓட ஓட விரட்டி வெட்டியிருக்கிறாங்க. அப்போ கொலைன்றது ரொம்ப இயல்பா, வீட்டில் திறந்தா குழாயை திறந்தா தண்ணி வர மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கொலை செய்யறது வந்து இயல்பான விஷயம். இப்போ இதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை அவங்க வேலையை கரெக்டாக தானே சார் செய்கிறாங்க. முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமே அவருடைய பாதுகாப்பு, அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமே ஒரு கடமை இருக்காங்களே தவிர ஊருக்குள்ள இது வரைக்கும் எந்த சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்கிறது தமிழகத்தில்? அதான் சார், நீங்க சார் சாராயம் விற்கிறான்னு ஃபோன் பண்ணோம், நம்ம நேற்று பேசணும்ல, சாராயம் விற்கிறான்னு போட்டு கொடுத்தாக்கா அவனை போலீஸ் போட்டு கொடுக்குது, பேர் அவனை போட்டு கொடுத்துட்டா அவனை வெட்டுறான்ட்டு அவன் வெட்டுறதுக்கு அறுவாடை துரத்துறான். இவ்வளோ தான் காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்கணும் போது உள்ளபடி இந்த துறையை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வெட்கப்படணும் சார். ஆமாம். அதே மாதிரி நெல்லையில் வந்து அந்த பஞ்சாயத்து அதுவும் ஒரு மிக கொடுமையான ஒரு என்ன சாதிய வன்கொடுமை தான். அது சாதி வன்கொடுமை கிட்டத்தட்ட அது போல தான் சார். அதாவது அவங்க வந்து ஊரில் இருக்க ஒரு வயல் கோயில் நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து வேலை செய்கிறாங்க. அந்த இடத்தை கொடுக்க சொல்லி ஊர்க்காரவங்களாம் சேர்ந்து கேட்குறாங்க. அதற்கு அவங்க கொடுக்கலன்னு ஒன்று என்ன பண்ணுறானுங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது 2024 கூட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற கேஸ் இன்னும் இருக்கு. நாட்டாம, அந்த நாட்டாம பேர் சொன்ன நாட்டாம பேர் வந்து இளையராஜா, இன்னும் ராஜாவாக நினச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு, அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புலங்கக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்ட்டு. அவங்களுடைய சொந்தக்கார 2 பேரும் அவங்க வயலில் வேலை செய்யலாம்னு சொல்லி பேசினதை பார்த்த உடனே ஊர்க்காரங்க மத்தியில் வந்து காலில் விழுக வச்சிருக்காரு. காலில் விழுக எல்லாத்தையும் காலில் விழு அப்படின்றாரு. இந்த அசுரன் படத்தில் அதே காட்சி அமைப்பு தான் சார். காலில் விழுந்து 10,000 ரூபாய் பணமும் கொடுக்கணுமா, கொடுத்துட்டு இதுக்கு மேலே இனிமேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இல்லை அவன் சொல்கிறாரு, இல்லை நீ தான் பார்த்தியில அக்ரிமெண்ட் இப்படி தானே இருக்குது, யாராவது இனிமேட்டு அவங்க கூட பேசினாக்கா காசு இனிமேட்டு வந்து காசு கட்டணும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னாக்கா இன்னமும் இந்த மன்னர் போக்கு, இன்னமும் இந்த மாதிரி விஷயம் யார் இதுக்கு பின்னணி வந்து ரியல் எஸ்டேட்டு. அந்த ஆளுக்கு இட ஆசை இருக்குன்னு சொல்றது வேற சார். ஆனா ஒரு ஊர் கட்டுப்பாடு, ஒரு நாட்டாமன்னு வச்சுட்டு இன்னும் இந்த ஊருக்குள்ள கிராம பகுதிகள் எப்படி இல்ல அப்பதான் எனக்கு அந்த நிலம் வேணும், நீ தரமா இருக்கிற ஊர் பயன்பாட்டுக்காக நிலம் வேணும், அதை நீ தரமா இருக்கிற, அதனால உன்னை ஊரை விட்டு ஒதுக்கிறேன், ஊரை விட்டு ஒதுக்கிறோம். அவனுக்கு போய் யாரும் ஹெல்ப் பண்ணா அவனுக்கு வந்து அபதாரம் பிளஸ் வந்து காலில் விழுணும். இந்த பைத்தியகாரத்தனமா இருக்குதுன்னா இல்ல சார், இந்த இடத்த ஸ்கொயரா வைக்கிறாங்க பாருங்க. இந்த பிரச்சனை எங்க வரைக்கும் போகுது பாத்தீங்களா? இல்ல சார், ஸ்கொயரா ஜி ஸ்கொயர் இல்ல நான் சொல்லல சார். இந்த ஸ்கொயர்னு இடத்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே இவனுக்கு இந்த மாதிரி பண்றது தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது ஜாஃபர் சித்திக் என்ன டெவலப்மெண்ட்? ஜாஃபர் சாதிக் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய அவர் என்ன சொல்றாங்க சார், மன்னன் இல்லையா, போதை கடத்தல் மன்னன், விளக்கு மரத்துக்கு பட்டு கொடுத்துன்ற மாதிரி போதை கடத்தல் மன்னன் வச்சிருக்கிறாங்க. மாஸ்டர் மைண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே அவர் மாஸ்டர் மைண்டான்ற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் ஒரு கருவி, ஒரு குருவி. அவன் வந்து இந்த குருவி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதற்கு பின்புலம் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவோட NCP உள்ளே வந்திருக்கிறாங்க சார். அவங்க உள்ள வந்து இந்தியாட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன சொன்னால், தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது, ஏன்னா இந்தியா முழுக்க அந்த போதைப் பொருளை விநியோகம் பண்ணியிருக்கிறான். இதில் யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள்னால் அரசியல்வாதியோட மிக முக்கியமான புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சினிமா துறையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ட்ரக் இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆனதை தாண்டி வேர்ல்டு வைஸ் போயிடுச்சு. ஆமாம். ஸோ இதை கண்டுபிடிச்சு சொன்னது US தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு. US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 3 நாடுகளும் அறிவுறுத்தலின் பேர்கள் தானே இவனை போய் டெல்லியில் தான்டா வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு அமெரிக்கா சொல்லி தானே இவனை போய் பிடிக்கிறாங்க. ஆமாம், டெல்லியில் திமுக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, டெல்லியில் வந்து இந்த மாதிரி வேலை நடக்குது, அது திமுக காரணம் தான் இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கு அவனை வந்து சரி இந்தியாவுடைய NCPயோடைய துணையோடைய விசாரிக்கிறாங்க சார். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு கூட யார் கூடலாம் விற்றுருக்காங்கன்ற விஷயத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ ஒருவேளை ஜாஃபர் சாதிக் வாய் திறக்காமல் உண்மையாக ஏதாவது ரோலெக்ஸ் அப்படின்றது, எந்த ரோலெக்ஸ்ன்றது தமிழ்நாட்டை சேர்ந்த ரோலெக்ஸ்ன்றதை ஆஸ்திரேலியாவில் NCPட்ட வந்து ஓப்பன் பண்ணனாக்கா இங்கே அரசியல் மாற்றம்ன்றது பெரிய லெவலில் ஏற்படும். அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜாஃபர் சாதிக்கை எங்களுடைய நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் சார். இப்போது அவங்க நீதிமன்றத்துக்கு போகணுன்றாங்க, நியூசிலாந்து அவங்க நீதிமன்றம், இங்கே இந்தியா நீதிமன்றம், US அவனுக்கு கூப்பிட்றான். ஒரு ஆள் எத்தனை பேர்ட்டு அனுப்புறது? ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் போனீங்கனால ஆஸ்திரேலியா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லா தான் அடுத்தது. இல்லை சார், அங்கே போனால் மரண தண்டனை, மிச்சாளுங்கலாம் பாவம் இல்லை. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லா இல்லை சரி, அது எல்லா நாடுகளும் தங்களுடைய யாரெல்லாம் லிங்க் அவங்க பிடிக்கிறது ஆசைப்படுவாங்களே. ஜாஃபர் சாதிக் தான் பிரெயின், இவனை பிடிச்சாதான் எல்லா நாடுகள்லேருந்து வரும். அப்போ எல்லா நாடுகளும் வந்து விசாரிச்சு எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நெருக்கிட்டாங்க சார். இன்றைக்கி ஒரு CM அரெஸ்ட் பண்ணுன்றதுலாம் இன்றைக்கி சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிட்ட இப்போ இன்னொருத்தருக்கு இப்போ சம்மன் வச்சுருக்காங்கன்னும் பொழுது சரி ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஜாலியாக இருக்கவங்களாம் ஜாலியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் சார் இந்த வழக்கில். இப்போ கேரளா ஒரு பக்கம், அதாவது தடுப்பூசியை பற்றி பேசினோம், அதே மாதிரி கேரளாவில் இப்போ வந்து பறவைகள் காய்ச்சல் அதிகமாகிட்டு இருக்குது.
இப்போ தமிழ்நாடு ரொம்ப கேரளா பார்டர்லேருந்து நிறைய போக்குவரத்துலாம் வரும். தமிழகத்திலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்மர் டைமு ரொம்ப, ஏன்னா கொரோனாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்மரில் தான் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனிதன் வந்து அவசரத்துக்கு இந்த 100ன்றது அழைக்கல சார். இந்த கேரளா மேட்டரில் இன்னொரு மேட்டர் பேச வேண்டியிருக்கு சார். இந்த பறவை காய்ச்சல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து கோழி கழிவுகள், மனித கழிவுகள் இந்த மாதிரி இருக்குல்ல சார், அந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சு வைக்கிறான். கான்ட்ராக்ட் எடுத்து ஓட்டுறவன் யாருன்னு பார்த்தா கேரளா லாரி கிடையாது சார், எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன். ஸோ அங்கே இவ்வளோ பெரிய நோய் தொற்று ஏற்படுது. ஆனால் அந்த பொருட்களை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இவன் போடுறான்னா இவனுக்கு எவன் அனுமதி கொடுக்குறான், என்ன செக்கிங் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில்? அதாவது இங்கே உள்ள கனிம வளங்களை எல்லாம் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து வேஸ்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து, அப்போ தமிழ்நாடு ஒரு குப்பைக்குழி, இதில் எதை வேணாலும் கொட்டலாம், இருக்கிற வளங்களையும் நம்ம அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ இந்த அரசு இந்த இயற்கை வளங்கள் மேலே எந்த அளவுக்கு அக்கறை கொண்டதா இருக்குது? இவன் நீ கொள்ளையடிச்சு சாப்பிட்ற ரைட்டு, உன் பேரனும் உன் பேத்தியும் அதோட பேரனும் அதோட பேத்தியும் இதே மண்ணில் தானே இருக்க போறாங்க. அவங்க சாப்பிட்டதை விட்டு வைக்கணும்ல. ஆமா, அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாக வாழ்றதுனால வந்து இந்த இடம் சேஃபாக இருக்கணும்ல. அதை பற்றின எந்த கவலையும் இல்லை சார். இப்போ நீங்கள் உள்ள இந்த பக்கம் நார்த் சைட்லேருந்து ஃபுல்லாக கஞ்சா உள்ள வருது, இந்த பக்கம் கேரளாலேருந்து மெடிக்கல் வேஸ்ட் வருது, கோழி கழிவுகள் வருது, தமிழ்நாட்டு குப்பை கூடாரமாக மாறி போயிடுச்சு. இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, பணத்தை கொண்டு போய் பணத்தை. பட் அது எவ்வளோ நாளைக்கு நீ உன் குழந்தைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வந்துருச்சே சார். இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம சாப்பிட்ற உணவு ஏதாவது ஆரோக்கியமான உணவா? இல்லை. அரிசியிலேருந்து தானியத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இளநியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விதைகள் போட்டாங்க, டக்குன்னு உடனே முளைக்குது, உடனே சாப்பிட்றோம், உடனே செத்து போகிறன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு. அதான் சொன்னல, நம்ம ஆள் தான் விவசாயி ஆச்சே, அவருக்கு தெரியாத தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு சார். ஓகே, 100 அவசர உதவிக்கு அழைக்கும் 100 இன்னைக்கு வேலை செய்யலையா சார்? இவங்க 100 ஜகான்னு நினச்சிட்டாங்க போட்டு 100 என்ன சீரியஸாக சார்? 100க்கு ஃபோன் பண்ணால் கிட்டத்தட்ட நீ 10 நிமிஷம் ஆனாலும் ஹோலில் போட்டுறாங்க, காத்து கொண்டிருங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறமே தவிர 100 இன்னைக்கு ஃபுல்லாக செயல்படவே இல்லை. அப்போ 100 ஒரு நம்ம இந்த திருப்பூர்ன்ற பாருங்க, திருப்பூர் ரிப்போர்ட்டர் தானே அந்த பல்லடம், அந்த பையன் கால் பண்ணும்போது எங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா ஹோல்லே இருக்குது. 20 நிமிஷமா ஹோல்ல இருந்து அப்புறம் தான் ஒரு அதிகாரி இப்போ கூப்பிடுறது. எதுக்கு? அர்ஜென்ட் அவசரத்துக்கு தான் 100. ஆனால் வந்து அவங்களே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஹோலில் போட்டு அதுக்குள்ளே வந்து குத்திட்டு போயிடுவான். அவங்க யார்கிட்ட என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் 100 இன்னைக்கு செயல்படலன்னு சொல்லி எல்லா சேனல்லையும் செய்தி வருது சார். எனக்கு தெரிஞ்சு 100 3 வருஷமாக செயல்படல. தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு தெரியல. ஆனால் அவசரத்துக்கு கூப்பிட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆத்திரத்துக்கு கூப்பிட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க. காவல்துறைக்கு ஒரு பாராட்டு விழா தான் வைக்கணும். கண்டிப்பாக. அதற்கு அடுத்தது மகாராஷ்டிராவில் ஒரு சாலை விபத்து நடந்திருக்கு, 10 பேர் இறந்துருக்காங்க. 10 பேர் சார். ஆமாம், ஒரு கோர விபத்து நடந்திருக்குது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்தில் எதுக்கு வந்து நம்ம எதுக்காக போகிறோம், எதுக்காக பயணப்படுறோம்? இன்றைக்கி ஒரு காலத்தில் சார் பயணங்களை ரசித்து செஞ்ச காலம் இருக்குது. அவசரமாகவே போக மாட்டாங்க, நல்லா பாட்டு போட்டு ரிலாக்ஸாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போகக்கூடிய இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்மளை யாருன்னு தெரியல, பக்கத்தில் உட்காந்து பயணம் பண்ணுறவன்னு யாருன்னு தெரியல, கையில் எல்லார் கையிலும் மொபைலு. மேல் வீட்டில் இருக்க பசங்களே நம்ம ஃபோன் பண்ணியப்பா சாப்பிட வாப்பான்னு கீழே கூப்பிட்றாங்க. சில நேரங்களில் என் போன பக்கத்து ரூமில் இருக்க என் பையனுக்கே ஃபோன் பண்ணி தாங்க கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கலாச்சாரம் அப்படி மாறிடுச்சு. ஸோ வாழ்வியல் முறை வந்து அவசர கதியில் ஓடும் பொழுது எதையோ தேடி போகிறோம் அப்படி ஓடுற அவசரம் இருக்குல்ல சார், அந்த ஒரு நிமிஷம் நிதானமாக இருந்தாக்கா இன்றைக்கி 10 பேரில் பலாயிரம் உயிர் பாதிக்கப்பட்டிருக்காம போயிருக்காது. இதை வந்து எல்லாருமே உணரணும் சார். இயல்பாகவே நீங்கள் காலையில் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு நம்ம என்ன பதிவு பண்ணோம்னா, அவசரமாக ஒரு பேருந்தில் ஏற போகிறீங்க, அந்த பேருந்து வந்து மிஸ் ஆயிடுச்சுனாக்கா வீட்டில் வந்து பொண்டாட்டி இந்த வேலை சொன்னால் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு, நீ அந்த பேருந்தில் பயணம் பண்ணணும்னு உனக்கு எழுதி வைக்கல, உனக்குன்னு வேறு பிளான் இருக்குது, யூ ஹேவ் சம் பிளான்னாக்கா காட் ஹேவ் சம் பிளான்ற மாதிரி அந்த விஷயத்தை மைண்ட் செட் எடுத்துக்கினால ரிலாக்ஸாக பயணம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படாதுல்ல சார். அதுக்கு மன்னார்குடியில் ஒரு மன்னார்குடியோடைய அரசு பொது மருத்துவமனையில், மன்னார்குடினாலே பிரச்சனை தான். மன்னார்குடினாலே பல மாற்றங்கள் நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் ஜிஹெச், அதாவது சார் ஊர் முழுக்க கஞ்சா மெத்து சாராயம் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது, பல நோய் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் போய் நம்ம சரி செஞ்சு வரலாம், மருத்துவமனைக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நாங்கள் போகிறாங்கனாக்க, அங்கே ஒருத்தன் போதையை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சேரு டேபிள்லாம் அடித்து உடைக்கிற நர்ஸு டாக்டர் தெரிச்சு ஓடுறாங்க. யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சாராயம் குடிச்சிட்டு இப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக செயல்படுறது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்து இந்த மாதிரி இல்லை. நான் அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டர் போட்டிருந்தது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி அவருக்கு ட்ரக் பழக்கம் இருந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் அடிபட்டதுனால ஒரு நாள் இல்லை 1 நாள் 1.5 நாளோ அப்சர்வேஷனில் படி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். வித்ட்ராயல் சிம்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே,
அந்த ப்ராப்பரான நேரத்தில் ஒரு இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் 1 ஹவருக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியோ உங்களுக்கு அந்த கிரேவ் இருக்கும் மறுபடியும் போய் ஸ்மோக் பண்ணணுன்ட்டு. இதை வந்து மணிக்கணக்காக ஆக 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 அந்த கிரேவ் அதிகரிச்சு நம்ம ஃப்ளைட்லாம் போகிறோம் ஒரு 6 hours 7 hours 8 hours 10 hours ட்ராவலுக்கு அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தா தெரியும் எல்லாம் அந்த ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் போனோடனே ஏதோ வந்து சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி முதல்ல சிகரெட் எடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப கம்மியான வித்ட்ரால் சிம்டம். இதுவே பெரிய பெரிய ஆல்கஹாலோ இல்லை பெரிய ட்ரக்ஸோ இதுக்கு போகும்போது அவங்க தொடர்ச்சியாக அதை பயன்படுத்த அது இல்லைன்னும் போது அவங்களுக்கு இந்த வெறி வந்துடும். அதான் வித்ட்ரால் சிம்டம். அந்த அவருடைய பிஹேவியரை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இல்லை சார், இப்போ தமிழ் அவர் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாரு உடைக்கிறாரு சாமி வந்த மாதிரி ஆடுறாரு. இதுதான் இப்போ உள்ள பெரிய சிக்கல். நீங்கள் வந்து ஒழிச்சிருங்க எல்லா கடையும் மூடிடுங்க எல்லா இதுவும் பண்ணிருங்கன்னா இந்த வித்ட்ரால் சிம்டம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய மனநோயாளிகளை உருவாக்கும். கொரோனா பீரியட்லயே கடைகள்லாம் மூடும்போது குடும்பங்கள்ல நிறைய சண்டை வந்தது. காரணம் வந்து வித்ட்ரால் சிம்டம்ஸ் தான். ஏன்னா அவனால தொடர்ச்சியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. he will go to any extent. அது எவ்வளவு நாள் அடிக்ஷன்றதை பொறுத்து அது அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் நர்வ் சிஸ்டம் ஃபுல்லா அதுக்கு வந்து மைண்டே வந்து அது இல்லாம யோசிக்க முடியாது அவனால. அந்த வெறியில தான் கிட்டத்தட்ட அவன் அடிச்சு உடைக்கிறது. இப்போ அதே மாதிரி சார் நீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புளியந்தோப்புல சென்னையில ட்ரக் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க பசங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னைக்கு ஒருத்தன் இறந்துருக்கிறான். மொத்தம் இது வரைக்கும் 9 பேர் அந்த ஒரு பகுதியில் மட்டும் இறந்துருக்காங்க. அங்கே உள்ள பெண்கள் சொல்லக்கூடிய காணொலியும் பார்த்தோம் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் பசங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களா சார். யூனிஃபார்ம் முடிய அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது சாதாரணமாக அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஸ்கூல் பசங்க பேக்கெட்டில் விட்டீங்கன்னா சாக்லேட் இருக்கும். அந்த 1 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கணும்னா அந்த கல்கோணன்ற மாதிரிலாம் ஒரு வாயில் போடுற 2 மணி நேரம் கரையாமல் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப இயல்பாக அவங்க பாக்கெட்டில் வந்து கஞ்சா இருக்குது. கஞ்சாவை தாண்டி இந்த இன்ஜெக்ஷன் பழக்கம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு அதிகமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க எதை நோக்கி போகிறாங்க, நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணி எங்கே போக முடியும், இந்த பசங்களுக்காக ஊரை விட்டு காலி பண்ணி வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போனாலோ இல்லை வேறு ஏதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் போகலாம் இல்லை வேறு ஏதாவது ஏரியா மாற்றலாம்னா எல்லா இடத்துலையும் இது கிடைக்குது தமிழ்நாட்டில் பொழுது எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியல எங்களுக்குன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க சார். ஒரு ஏரியாவில் மட்டும் 9 மரணம்னாக்கா ஒவ்வொரு ஏரியாவிலும் சென்னையில் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துங்க. அப்போது இந்த பசங்களும் நாளைக்கு இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டு கிடைக்கலன்னு சொன்னால் அவன் எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவான். அதுதானே பிரச்சனை இல்லை. அப்போ அவன் கொலை செய்யறதுக்கு போவான், அவன் திருடுறதுக்கு போவான். அவனுக்கு ட்ரக் வேணா காசு வேணும் என்ன பண்ணுவான், வீட்டில் கொடுப்பாங்க, அப்போ திருடுவான், அக்ரெசிவாக செயல்படுவான், அப்போ தவறான சாவாசம் ஏற்படும், அவன் ஏதாவது தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை கடத்தலுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து யார் தான் கண்ட்ரோல் பண்ண? இதை சார் முன்னாடி எப்பயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டோம் இந்த மாதிரியான விஷயம். இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சேட்டலைட் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் போகுது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குனாக்கா, அரசியல்வாதிகள் எல்லோர் மீதும் இப்போ இருக்கக்கூடிய திமுக மூத்த அமைச்சர்கள் மீது எல்லார் மீதும் வழக்கு இருக்குது. அடுத்து இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு திருப்பி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக் மேட்ரு 2G மேட்ரு அடுத்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் மீதும் வழக்கு இருக்குது. இப்போ திமுக செய்யக்கூடிய இந்த பெரும் விஷயத்தை யாரும் கவனிக்க தவறுவதற்கு பேசாமல் இதை திறந்து விட்டுட்டோம்னா மக்கள்லாம் பயன்படுத்த டெய்லி இந்த நியூஸை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்மளை கவனிக்க மாட்டாங்களோ அப்படின்ற கவனிக்க மாட்டாங்கன்ற விஷயத்துலாக அரசாங்கம் இப்படி செய்யுதோ ஒரு மேம்போக்குத்தனமாக இன்னைக்கு கூட காலையில் சார் அந்த மாதிரி பதிவும் ஊடகத்தில் போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இதை திறந்து விட்டுருச்சோ? இல்லை அப்படி இருக்காது. இவங்க வந்து சரியாக கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் ஒரு 2 வருஷமா இல்லைன்னா ஒரு 1.5 வருஷமா இந்த நியூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. முன்னாடி வந்து குடிபோதையில்னு வாங்க. ஆமாம், குடிபோதையில் கலாட்டா செய்த இல்லைன்னா குடிபோதையில் அடிதடி நடத்தியா இப்படிதான். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த குடிபோதைன்ற வார்த்தை இல்லாம போதைன்ற மாறுது. அப்போ போதைன்னும் போது அது போதைப் பொருள் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமாகுது. கஞ்சா போதையோ இல்ல மற்ற சிந்தட்டிக் இல்லை சார், கஞ்சா போதை தான் வந்து இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபமா அந்த ஒரு வருஷமா தான் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இருக்கு. இந்த மெத்து ஜாஃபர் சாதிக் சொத்துன்னு இருந்துச்சு பாருங்க, இது எல்லாமே இப்போதான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன சார் இப்போ எந்த இப்போ நான் எனக்குலாம் பையன் இருக்கான் இல்லையா, யங் ஏஜ், டே நீ சரக்கடிச்சா கூட பரவாயில்லடா, டோன்ட் கோ டு திஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ட்ரக்ஸ், இப்படி நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம சமூக சூழல் மாறிடுச்சு. ஏன்னா என் பையன் +2 படிக்கும்போது அவன் சொல்றான், டேடி வந்து தலானி எடுத்துட்டு வராங்க பசங்க. அந்த வாயில தலானினா என்னடா இது தலானி? இல்லை அது ஒரு ட்ரக் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்ப்பு அதுக்கப்புறம் வேரியஸ் இது வந்து ஸ்கூல் ஒரு 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 நல்ல ஸ்கூலில் தான் படிக்கிறான். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இவ்வளோ நடக்குது. ஸோ இது சொல்லும் போது எனக்கு என்னடா அது இப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, செய்தியாளர் இருக்கீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ இடத்துக்கு பயணம் போட்டு எவ்வளோ செய்திகள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இயல்பாக ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கிடைக்குது எங்கேயாவது கேள்விப்பட்டோமா சார்? ரொம்ப நார்மலாக கிடைக்குது. இப்போ தலானின்ற நானே ஐ திங்க் 2008 or somethingல
ட்ரக்கு எப்படி சென்னையில் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரியை பண்ணேன். வேரியஸ் ட்ரக். அப்போ அவனுக்கு பசங்க அதிகபட்சமாக அப்போ என்னன்னா இந்த சின்ன பசங்களுக்கு பக்கத்தில் ஃபெவிக்விக் இருக்குல்ல, ஃபெவிபாண்ட் வாட்டர் பாக்கெட்ல ஊற்றிக்கிறாங்க போட்டு அப்படின்னு ஒரு அது வந்து இந்த குழந்தை பசங்க பண்ணியிருந்தாங்க. அதை நானே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாரிஸ் பக்கத்தில் உள்ள அந்த என்ன ஏரியா அது பர்மா பஜாருக்குலாம் ஆப்போசிட்டில் அந்த ஒரு ரேவ் ஏரியான்னு இருக்குது. அங்கே ரேவுக்குள்ளே போனோம்னா ரொம்ப முக்கில் ஒரு பாட்டிக்கிட்ட கஞ்சா 15 ரூபாய் 20 ரூபான்றது மாதிரி அப்போ கிடச்சிது. சூளமேட்டில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகருக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓகே, பிடிக்கலாம்டா, ஏன்னா இவ்வளோ இப்போ இது பிடிச்சாச்சு. அதுக்கடுத்து ரொம்ப ஹையஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் தான். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. வி ட்ரைட் ஒரு 3 வாரங்கள் கூட ட்ரை பண்ணி கிடைக்கல. சுகர்ன்றது பிக் ஷாட்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய பெரும்புள்ளிகளுக்கு மட்டுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரகசியமான செயின் லிங்க் மூலம் கிடைச்சதா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கு தான் சிஎம் மதுரைக்கு போய் இறங்கின உடனே கஞ்சா பொட்டலத்தோடய ஒருத்தர் மனு கொடுக்க போனால பிஜேபிக்காரன். இந்த பாருங்க சார், கிடைக்கல நீங்களும் அது கிடைக்குதுன்ட்டு உங்ககிட்ட எப்போ கிடைச்சுன்னு அவனை பிடிச்சாங்களே தவிர இது எப்படி இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்துச்சுன்றது கவனிக்க. இன்னொன்று என் பையன் இன்னொரு காட்டினா ரொம்ப ஆச்சரியம். இன்ஸ்டாகிராமில் தேர் அது ட்ரக்கை ஸ்னிஃப் பண்ணுறத எடுத்து போட்டு ரீல்ஸ் போடுறானுங்க. சார் இப்போ எதெல்லாம் ரீல்ஸ் போடுறதுன்னு விவஸ்தை எல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது இது வந்து பசங்களுக்கு ரொம்ப இயல்பாக பழக்கப்படுத்தப்படுது. எங்கே கிடைக்கும், எப்படி இது பண்ணலாம், எப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜாலி ஃபன்னு ஆரம்பத்தில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் மீட்டுக்காக போகும்போது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஒரு வழக்கம் போயிட்டு இன்றைக்கி இயல்பாகவே எல்லா பசங்களும் போயிடுச்சுன்னா இனி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடிக்காதவனை பார்த்தா அவனை கொலகார மாதிரி பார்க்கக்கூடிய சமூகத்தை தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க சார். அது ரொம்ப அவலம். குடி கூட பரவாயில்லைங்க, பட் திஸ் இஸ் வர்ஸ்ட். இந்த சிந்தட்டிக் ட்ரக் இருக்குல்ல, உங்களை வந்து அது வந்து ஒன்ஸ் நீங்கள் விழுந்தாச்சுன்னா விழுந்தது தான். யூ கேனாட் எஸ்கேப். அது ரொம்ப மோசமானது. இந்த அரசு அட்லீஸ்ட் அதனாச்சும் வந்து என்ன சொல்கிறது, அதைனாச்சும் ரொம்ப கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை. 2 வருஷம் இந்த அரசை கட்டுப்படுத்தி வெளியே அனுப்பிச்சோம்னா தான் இது ஒரு சேஞ்ச். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு தான் இது எல்லாமே அறிமுகமாச்சு. நீ 2 வருஷமா ஒருத்தர் இங்கே உட்காந்துட்டே உங்கள் கட்சிக்காரன் தான் ட்ரக்கை உலகம் முழுக்க விற்றுருக்கான். அது உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா தெரியலையோ, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் தெரியல, நீங்கள் அவன் மாட்டிக்கிட்டா கட்சி விட்டு நீக்கிட்டோன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் சிஎம் உடைய லட்சணம் சார். ரொம்ப நன்றி இப்ராஹிம். தொடர்ந்து நாளை பார்ப்போம். நன்றி சார்.